மனிதன் ஒரு மிருகம், ஆனால் உயர்திணை மிருகம். ஆனால் எல்லா மிருகங்களையும் போல அவனும் மரணத்துக்கு கீழடங்கி அழிந்து போகிறான். ஆனாலும் நான் என்கிற ஒரு தனித்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாக இருக்கிறது. நான் என்பதில் இதில் ரெண்டு அம்சம் இருக்குது. ஒன்று இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலான பௌதிகத்தன்மை. இன்னொன்று நம்முடைய சிந்தனைக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தன்மை, அதுதான் உணர்வு. ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு தான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்முடைய உடற்கூறுக்கும் அறிவுக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. இது ரெண்டும் சேர்ந்து தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மையாக உருவாகி இருக்கு. உடலின் இயங்கும் தன்மை தான் உயிர். உடலில் வாழக்கூடிய எல்லா ஜீவிகளும், உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களும், எல்லா உறுப்புகளும் சீராக ஒருங்கிணைந்து செயலாற்றக்கூடிய அந்த தன்மையைத்தான் நம்ம உயிரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். உடலில் முக்கியமான சில உறுப்புகள் செயலிழக்கும் பொழுது உயிர் நிலைத்து விடுகிறது, உயிரோட்டம் நிலைத்து விடுகிறது. இதைத்தான் உயிர் போய்விட்டது என்று சொல்கிறோம். இதுதான் மரணம். இந்த உயிர் அப்படிங்கிற இயக்கம் உடலில் இருந்து நீங்கும் பொழுது இது ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். உயிர் போன பிறகு உடல் பிணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிணம் இங்கேயே அழிஞ்சு போகுது, பௌதிக மூலக்கூறுகளாக பிரிந்து விடுகிறது. ஆனால் இந்த உணர்வு மட்டும் அழிவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இந்த அழியாத நம்மை விட்டு பிரிந்த இந்த உணர்வை தான் நம்ம ஆவின்னு சொல்கிறோம். அது ஒரு ஆவிங்கிற தன்மையில் இருக்கிறதுனால, ஆவி நிலையில் இருக்கிறதுனால அது ஆவின்னு சொல்கிறோம். அதுக்கு அழிவு இல்லை. பிணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒவ்வாவது, அதாவது நம்ம கூட சேர்க்க முடியாத ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் என்ற சொல்லினுடைய விளக்கம். பிணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இன்றைக்கும் மலையாளத்தில் இருக்குது. அப்படின்னா முறிவுன்னு அர்த்தம், விட்டு போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அது பழைய தமிழ் சொல். அதிலிருந்து தான் பிணம் அப்படிங்கிறது வருது. மரணத்திற்கு பிறகு ஆவியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம்.